நீங்க 2 பேரும் முதல்ல சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிங்க. இன்னைக்குன்னு பார்த்து பசி ஜாஸ்தியா இருக்கே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பசினா என்னன்னு திரும்பவும் ஞாபகப்படுத்துது. பாப்போம், இதுங்களே தின்னு தீத்துருங்க போல இருக்கே. ஏங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடவா? இல்ல, எனக்கு வேண்டாம். நீங்க கேட்டாலும் இல்ல. நீங்க வேணான்னு சொன்னா நான் வலிச்சு போட்டு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். அதுக்காக தான் கேட்டேன். என்ன காந்திமதி, இவ்வளவுதான் சாதம் இருக்கு, உனக்கு போதுமா? எனக்கு இது போதும். ஏமா இப்படி பத்தும் பத்தாம சாப்பிடுற? நீ இப்படிலாம் அளவா சமைக்க மாட்டியே. எனக்கு இன்னைக்கு இப்படிதான் சமைக்கணும்னு தோணுச்சு. இல்லன்னா உங்க அப்பா இருக்கிற மிச்சம் மீதியெல்லாம் கொண்டு போய் அவனுக்கு போட்டுருவாருல. என்ன காந்திமதி இப்படி இருக்கு? தெரியுதுல்ல, நான் அப்படி இல்லன்னு தெரியுதுல்ல. அப்ப என்ன இப்படி மாத்துறது நீங்க தானே. வேணான்னு சொல்லியோ அவனை இங்க தங்க வச்சது நீங்க தானே. வாசனையெல்லாம் மட்டும் நல்லா இருந்துச்சு, ஆனா சாப்பாடு வரலையே. அப்பா, அவனை நீங்க சாப்பிட கூப்பிட்டீங்களேன்னு அவன் ஒன்னும் சாப்பிடாம வந்திருக்க மாட்டான். கடையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ பார்க்க தானே போனா. கண்டிப்பா அவங்களோட வெளியில சாப்பிட்டு தான் வந்திருப்பான். நான் அவனை சாப்பிட வர சொன்னதுக்காகவாவது ஒரு பிடி சோறை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்தா தானம்மா நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை. நீங்க சாப்பிடுங்கப்பா. வாசனையெல்லாம் பலமா இருக்கே. பெருசு சாப்பாட்டை கொண்டு வந்தா முதல்ல நம்ம வந்தா காட்டணும். இந்த சாப்பாட்டுக்காக தான் காத்திருந்தவங்க மாதிரி காட்டிக்கூடாது. அதுக்கப்புறம் சும்மா சொட்டி அடிக்கணும். குடு. ஆஹா, இப்பதான் சாப்பாடு வருது. வரட்டும், கெத்த காட்டுறேன். என்னது இது? எல்லாரும் சாப்பிட்டாங்க போல இருக்கே. பெருசு எப்படியும் நமக்கு தனியாக ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்கோம். சரி, இவங்கெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கிறதுனால சாப்பிட்டு படுத்துருப்பாங்க. நாம தான் பேய் சாப்பிட்ற நேரத்தில் அதுங்களுக்கு கம்பெனி கொடுத்து சாப்பிட்றவங்களாச்சே. பெருசு கொண்டு வரட்டும். இன்னைக்கு சாப்பாட்டை ஒரு பிடிச்சிட வேண்டியதான். இங்க பாருங்க, அவன்கிட்ட போய் விஷயத்த சொல்லி துக்கம் கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், நான் கடுப்பாயிடுவேன். நான் சொல்றத உங்களுக்கு புரியுதா இல்லையா? உறவு கொண்டாடுனதெல்லாம் போதும். ஏற்கனவே இளமதி பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? இளமதி மேல கொஞ்சமாவது இறக்க இருந்திருந்தா அவ பட்ட கஷ்டத்துக்கு காரணமா இருந்தவன இப்படி தாங்குவீங்களா? சும்மானு பரமன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. வந்து படுங்க, வாங்க போ. வீட்டு சாப்பாடு கிடைக்கும், வயிறு முட்டை சாப்பிடலான்னு ஆசையா வந்தா கடைசியில அந்த பெருசு இப்படி ஏமாத்திருச்சு. சிறு குடலும் பெருகுடலும் பசியில ஒண்ணு சாப்பிடுது. இன்னைக்கு அந்த மணிக்கடை பரோட்டாலேருந்து விடுதலைன்னு பார்த்தேன். இங்க வந்தா வயிற்றுல ஈரத்துணி போட வச்சிரும் போலயே அந்த பெருசு. ஒருவேளை அந்த பரோட்டா மணி கொடுத்த சாபமா இருக்குமோ? டே பரமா, நீ தாண்டா கொடுத்த வாக்க காப்பாத்த வெயில் மழை குப்பை கூலன்னு எதுவுமே பார்க்காம வேலை செய்யற.
ஆனா இந்த பெருசு கொடுத்த வாக்கா மறந்து மூக்கு பிடிக்க தின்னுட்டு படுத்துருச்சு போல இருக்கே. ஐயப்பா, நீ சரியான லூசுடா. இந்த பெருசு சொன்னதை நம்பி இப்படி வெறும் வயித்தோட புலம்பிட்டு இருக்கேடா பரமா. வெளியில போய் சாப்பிடலான்னு நினைச்சா அந்த கடை சாப்பாட்டை நினைச்சாலே வெறுப்பா இருக்கேடா. வேற வழி இல்லடா. இந்த பசியில நொந்து சாவறதை விட பேசாம நம்ம கைப்புள்ளைக்கு ஒரு கால் அடிச்சு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வர சொல்லுவோம். கைப்புள்ள சரக போட்டு மட்டை அடிச்சு போல இருக்கே. ஐயோ, இங்க பாருங்க, தூங்குற நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க வெளியில போக கூடாதுன்னா போக கூடாது. இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நான் அவனுக்கு சாப்பாடு போட மாட்டேன். அவனுக்கு இருக்கிறதுனா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா ஒரேடியா போக சொல்லுங்க. சரவணனாவது வீட்டுக்கு திரும்ப வந்துருவான். நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பேன். காந்திமதி, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? அவன் நம்ம கிட்ட ஒரு பைசா கூட வாங்கிக்காம உதவி செய்யறதுக்காக தானே இங்க வந்திருக்கான். அவனை போய் நீ இப்படி நடத்துறிய காந்திமதி? வீட்டு வாசலுக்கு பூனையோ நாயோ வந்தா கூட சாப்பாடு போடுறதா நம்ம பண்பாடு. நீ அந்த பரமனை ஒரு உயிரா கூட பார்க்கலையே. ஏன் காந்திமதி அவன் மேல இவ்வளவு கோவமா இருக்க? அவன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? அன்னைக்கு இளமதி நின்ன கோலம் என்னால மறக்க முடியல. இவளோட கண்ணீருக்கு வேதனைக்கும் அந்த பரம பதில் சொல்லியே ஆகணும். இவ அந்த நேரத்துல எப்படி வேதனைப்பட்டா? அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. எதுக்காக அவ யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வரணும்? எதுக்காக அந்த கேக்குல அப்படி பேர் எழுதுனாங்க? நியாயமா பார்த்தா நீங்க தான் இப்படி கோவப்படணும். அன்னைக்கு ரிஷி தம்பி வந்து ஏதோ சமாதானப்படுத்தி அனுப்புனாரே தவிர அத நம்மளால சரி பண்ண முடிஞ்சுதா? இளமதி உங்ககிட்ட சொல்லலங்க, என்கிட்ட சொன்னாங்க அவ மனவேதனைய. பாவங்க, இவளை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சரவணனையும் இளமதியும் நினைச்சு வருத்தமா இல்ல? எவனுக்காகவோ இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அத பார்த்தாதாங்க எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. ரொம்ப பசிக்குது, வேற வழியே இல்லை. வயிற்றுல ஈர துணியை கட்டி படுத்துட வேண்டியதான். பரமா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு பழைய வாழ்க்கையாடா? வாசனையை மோப்பம் பிடிச்சதெல்லாம் வீணா போச்சு. ஓப்பா,